டியூஸ்டேனாவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரெக்டாக முருகன் வந்துடுவார். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். நான் ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முருகன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோவில் தான். இந்த கோயிலுக்கு நான் கடைசியாக எப்போ போனேன்னா, நிலனுக்கு 9 மந்த் அவனை தூக்கிட்டு தான் போயிருந்தோம். இதில் என்ன ஒரு மிராக்கல்னால், பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மலை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்போது 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன். எனக்கு தான் அது தெரியாது இல்லையா. ஸோ நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் தான் நான் ப்ரெக்னென்ட்னே தெரிய வந்துச்சு. அதுவும் 7 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நினச்சிப்பேன், ப்ரெக்னெண்ட்டாக நான் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த சாமிக்கு தெரிஞ்சு கூட என்னை வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லிது பிறந்ததுக்கப்புறம் நிறைய டைம் போகலான்னு நினச்சிருக்கேன். ஏதாவது போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ அப்படியே இழுத்து இப்போ லிதுக்கே 2.5 வயசாகி இப்போ தான் அகெயின் வந்திருக்கேன். இங்கே ஈரோட்டில் இருக்க திண்டல் முருகன் கோயில் பற்றி தாங்க நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். கோயிலுக்கு போயிட்டு வந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு இன்னொரு குட்டி முருகன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீடு அங்கேருந்து சேம் ரோடு தான். ஸோ அப்பா வர சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள் இருந்தால் அது என்னன்னு சொல்லுங்கள்.